ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயம். ஸோ எல்லாருமே கேட்ட சூப்பரான வீடியோ இன்றைக்கி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு நிறைய தடவை கமெண்ட்ஸில் கேட்ட எக்ஸ்டென்ஷன் டேபிள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்னோடய ஷூயிங் மிஷினை காமிச்சிட்டேன். நான் என்னோட மாடல் வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ என்னோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உஷா ஜனோம் ஆலு டிஎல்எக்ஸ். ஓகே, இந்த மிஷின் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நான் இதனால் எக்ஸ்டென்ஷன் டேபிள் வாங்கினேன் ஃபஸ்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் 1 BHK ரூமில் தான் இருக்கோம். அப்படின்றப்போ நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரியான மிஷினாக தான் இருக்கணும். ஸோ இதோட ஸ்டாண்ட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது ரைட்டிங் டேபிள், காஸ்மிக்கோட ரைட்டிங் டேபிள். இதுவுமே ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம கபோர்டில் எடுத்து வைக்கிறனாலுமே நம்ம எடுத்து வைக்கலாம். இதனால தான் நான் எக்ஸ்டென்ஷன் டேபிளே வாங்கினது. எனக்கு கீழே இருக்கணும். ஸோ டேபிள் மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நிறைய இடம் பிளேஸ் ஆக்குப்பை ஆகும் இல்லையா? அதனால தான். ஸோ இப்போ நான் வாங்கின எக்ஸ்டென்ஷன் டேபிள் இதுதான். ஸோ யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக எதனால நம்ம வாங்குவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்டென்ஷன் டேபிள். இது என் பொண்ணு காஷ்மிகா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு விளையாண்டுருக்கு. இவங்க கீழே மெஷரிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ மெஷரிங்ஸ் எல்லாமே இருக்கும் இதுலேயே. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸுமே இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி 4 சைடுமே இருக்கும். ஸோ இது எப்பயுமே லூஸாக தான் இருக்கும். லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப் அண்ட் டவுன் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டேபிளோட ரிவ்யூ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதும் சொல்லிடுறேன். எதுக்காக கண்டிப்பாக தேவையா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் நல்லா நெக் டிசைன், நெக் மாடலில் நிறைய ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் நம்மளுக்கு இது கொடுக்கும். நார்மலான தையல் மிஷின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்தது சின்ன மிஷின் தான் இருந்தது. அதாவது பெடலில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவே கொஞ்சம் நாளில் மோட்டர் வச்சு ஸ்டிச் பண்ணோம். அது பெங்களூர் கிளைமேட்க்கு அடிக்கடி துரு பிடிச்சிட்டு இருந்தது. அதனாலேயே நான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நான் அந்த மிஷின் வாங்கினது. ஸோ வாங்குறப்பே அதுவும் வாங்கிட்டேன். இதோட ரேட் கூட இதுலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ என்ன மாடல் நம்பர், எனக்கு கொஞ்சம் பேக் கேமரா போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட மாடல் நம்பர் அண்ட் ப்ராடக்டோட லென்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லென்த்து, வித்து, ஹைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் வெயிட் பாருங்கள், 530 கிராம் மட்டும்தான். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் தான் இந்த ரேட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது 4மே இந்த இடத்துல வரும். இந்த கேப் இருக்கிற இடத்துல தான் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டை நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இதை இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் டேபிள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி பாருங்கள், ஜஸ்ட் இதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்டென்ஷன் டேபிள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல. இப்போ நான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் மேலே காமிச்ச அந்த நம்பர்ஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான டேபிளே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டிங்ஸ் இருக்கா, இதே கட்டிங் இந்த இடத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி பாக்ஸ் இங்கே இருக்கணும். தென் இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆகுதுனால இந்த பக்கம் கொஞ்சம் உள்ளே போகணும். அந்த மாதிரி மட்டும் பார்த்து வாங்க. இன்கேஸ் வேறு மாடலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இது உள்ளே இருக்கும், இல்லைனா இது மேலே இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்குது எனக்கு. ஸோ இதை இதோட ஹைட்டை நான் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நான் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ எங்கிட்ட சுற்றுனா கீழே இறங்குது அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி 4 சைடுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால இப்போ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த சைடு லாஸ்ட் 4மே ஓகே.
இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம நார்மல் தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். பட் இந்த சைடு வந்து உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ராஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக வந்து மிஷின் டேபிளே நீங்கள் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு நான் வந்து ஜாஸ்தியாக வந்து டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, இல்லை வெளியில் வாங்கி தைக்கிற ப்ளவுஸ் அந்தளவுக்கு டிசைன் வராது, ரேராக தான் வரும், நான் கம்மியாக தான் வந்து வெளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளே போதும். இதே மாதிரி நம்மளால் எடுத்து கூட வைக்க முடியும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடையுமே இந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டு வந்து தீர்ந்துருச்சு நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேபிள் எடுத்து தான் ஆகணும். எப்படி நம்ம இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நம்ம எல்லாமே பண்ணுறோம். இப்போ இந்த பாக்ஸ் இருந்தாலுமே இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பப்போ வந்து கண்டிப்பாக லூஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம மிஷின் ஸ்பீட் பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து ஷேக் ஆகும். நம்ம ஜாஸ்தியாக ஸ்பீடை வைக்கும் போது ஸோ மிஷின் ஷேக் ஆகாது. பட் இது வந்து எக்ஸ்டென்ஷன் தானே, அந்தளவுக்கு வெயிட்டும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஒரு சின்ன குழந்தை எதுக்கு சொன்னாலும் தாராளமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். இல்லை நமக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்பப்போ ரொம்ப ரேராக தான், அடிக்கட்டெலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது ஆன்லைனில் கிடைக்குதான்னு தெரியல எனக்கு, நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாயோம்ஸ் சேனல், அதுக்கப்புறமா எங்களோட இன்னொரு சேனல் SJ லைஃப் ஸ்டைல், அது டெய்லி ரொட்டீன் அண்ட் பிளாக் ஷாப்பிங் எல்லாமே வந்து அந்த சேனல்லே போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் எங்களோட அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. பாய்.